ராமலிங்காபயம். அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, அருட்பிரகாசம் பெருமானே, உலகலாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகணன நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன். நம் பெருமான் தானே எனக்கு தனித்து ஆகிய உலகமெல்லாம் ஒளிவடிவாக அருள் அரசா செய்யும் இறைவா, தற்சமயம் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடைய போர் நடந்து எண்ணற்ற உயிர்கள் செத்து மடிகின்றன. இவ்வாறு அந்த உயிர்களெல்லாம் இரவாமல் காத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ அருள் புரிவராக. இந்த விண்ணப்பத்தை நமது சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க சாதுக்கள் எல்லோரும் செய்ய போர் நிறுத்தமாகி எல்லா உயிரும் இன்பமடைய நாம் பிரார்த்திப்போம் நம் குருநாதனிடம் தயவுடன். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாசம் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் கூடும். நம் பெருமான் அடிமை பேர் என்ற தலைப்பில் 5வது பாடலில் தானே அருளானான், தானே பொருளானான், தானே எல்லாம் அல்ல தானானான், தானே தான் நான் ஆனான், என்னுடைய நாயகனானான், ஞானவானானான், அம்பலத்து எம்மான் என்ற இந்த பாடலை பதிவு செய்கின்றார். அருளானான் சென்ற பதிவில் பார்த்தோம். பொருளானான், பொருள் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்றும் அழியாதது. பொய்ப்பொருள் யாவும் அழிந்துவிடும். உலகில் என்றும் அழியாத மெய்ப்பொருள் இறைவனும், இறைவன் உள்ள ஆன்மாவும் அழியாது. மற்றபடி உலகில் உள்ள பொய்ப்பொருள் யாவும் அழிந்துவிடும். ஆனால் இந்த பொருள் மீது விருப்பம் கொண்டு கோடி கோடியாய் சேர்க்கின்றனர். இது யாவும் உனக்கு உரிமையானது. உரிமை யாவும் பயணம் போகும்போது எடுத்து போக முடியாது. ஆனால் உரிமையை உடைமையாக்க, உடைமை என்பது நம் உடன் உள்ள கைகால்கள் போன்றது, நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது. உரிமையை யார் உடைமையாக்குவார் என தானே அருளானான் என்றார். இப்ப தானே பொருளானான் என்கின்றார். பொய்ப்பொருள் மெய்ப்பொருளாக்குவது எவ்வாறெனில், நீ அறம் ஏறாத. காரணம், அறம் எனும் தர்மத்துறைதான் கடவுள். அவரை நீ உன்னுள் கடந்து சென்று உன் அகக்கண்ணால் காண வேண்டும். அதனால்தான் தேவர் அராளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பெராளி நீத்தல் அரிது என்றார். அருட்பிரகாச பெருமான் சத்திய தர்மசாலை நிறுவி வைகாசி 11 அன்னவரையும் செய்யும்போதே சிதம்பரம் வெங்கடசுப்பு தீட்சிதரை கொண்டு ஜீவகாருண்ய விளக்கு முதற்பாதுகுதி வாசிக்க சொல்கிறார்கள். காரணம், தென்னை மரம் வானை நோக்கி வளரும். வளர வளர வடு இருக்கும். ஒரு மட்டை கீழ் 16 மட்டை நடுவட்டம் மேல் நோக்கி குறுத்து. 16 மட்டை கீழ் 16 மட்டை நடுவட்டம் மேல் நோக்கி ஒரு குருத்து ஆக 33 மட்டை இருக்கும். மேற்படி மரத்தின் பயனில்லாத பொருளே கிடையாது. அதபோல் பெருமான் ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிந்து ஆணி பொன்னம்பல காட்சி 32 கண்டு 33வது நிலையாகிய கடவுள் நிலையை சந்நிதியில் நான் சென்ற பேற்றை சாமி அறிவாரடி என கூறுகிறார்.
இது அவருக்கும் இறைவனுக்கும் நடந்த இறை அக அனுபவம். தேவர் உயிருக்கு ஊதியம் தேடணும் என்பார். அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்பார் வள்ளுவர். ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்பார் பெருமான். ஆக இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் என்பார். இப்போ அறமிராது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தன் தேவை போக தன் தரத்துக்கு தக்கவாறு மீதமுள்ள பொருளை தினசரி காலம் உள்ளவரை தடைபடாது கொள்கையாக கொண்டு நீ பரோபகார செயலாகிய ஒரு உயிர்கருணை செயலை பசியினால் இழைத்தே வீடுதோறும் அம்மா தாயே பசி உயிர் போகுது தாயே என்று சோறு போடு தாயே என பதறும் ஏழையின் பசியை நீக்கும்போது அவன் பசியால் துடிப்பது ஞான சரியை நீ உடனே வழங்கும் செயல்பாடு ஞான கிரியை. நீ பரோபகாரம் செய்தால் உனக்கு உபகாரத்து ஆற்றலை கூட்டும். இது ஞான யோகம். அதனால்தான் தேவர் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்றார். நீ பெற்ற ஆற்றலை உபகார சக்தி உன் ஆண்மாரியுடன் கூட்டினால் ஞானத்தில் ஞானம், ஒளிக்குள் ஒளி, அறிவினில் ஓர் அறிவு, தெளிவினில் ஓர் தெளிவு, தயவினில் ஓர் தயவு, ஜோதியுள் ஜோதி உண்டாகும். அதனால்தான் பெருமான் அகவலிலே ஈரன் நிலையென இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்பார். எனவே இந்த மெய்ப்பொருள் பொருளினுட்பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருள் என்கின்றார். பெருமான் உத்திரம் பதிலாக ஞானம் அறிவாக சிதம்பரம் உன் சிற்றபையை நீ அடைய வழி கூறி செய்து காட்டி கடவுள் நிலையறிந்து அம்மையமாகி உள்ளார். அதனால்தான் உத்தரஞான சிதம்பரம் எனும் 8 கோணத்தில் அக்கோவிலை அச்சபையை அமைத்துள்ளார் நம் பெருமான். சர்க்கரை இருக்குமிடம் தேடி எறும்பு தானே வரும். அதுபோல உயிர் கருணை செய்பவரை நோக்கி கடவுள் தயவு தானே வரும். அப்பதான் நீ தயவினால் தயாவண்ணம் ஆகலாம். தானே எல்லாம் வல்ல தானானான், தானே நானானான். இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தாது இயங்கும் சக்தியாகிய காற்றின் இயக்கத்தை காட்டினார். அதில் பயணித்து யோகஞான அனுபவம் பெற்ற சமய தலைவர்கள் அவர்கள் காட்டிய தெய்வம், மத தலைவர்கள் அவர்கள் காட்டிய தெய்வம், அணுக்கள் தவம் இயற்றி அருள் பெற்று ஐந்தொழில் செய்யும் கடவுளர்கள் இவர்கள் யாவருடைய வேலையும் முடிந்துவிட்டது. இதனை அருட்பிரகாச நம் பெருமான் 12/1871 உண்மை பத்திரிகையில் சுதசவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் விளங்கும், இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை, தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு, அதாவது 19ஆம் நூற்றாண்டுக்கு பின் அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும், அதன் மேன்மேலும் வழங்கும். பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். இது கடவுள் சம்மதம். இது 29 வருஷத்துக்கு மேல் கலி 5000க்கு மேல் மென்மேலும் விளங்கும் என்கின்றார். ஆக 1900 வருடம் முதல் 5000 வருடம் வரை இது மேன்மேல் வளர்ந்து கொண்டே இருக்கும். காரணம், காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கச் செய்பவர் உண்மை கடவுள் விரும்புகின்றார். முன்பு காற்றின் இயக்கத்தால் தவமேற்றினர். இப்பொழுது காற்றின் இயக்கமாகிய மனதால் உயிர்கருணை செய்து ஒளி இயக்கமாகிய ஆண்மறிவுடன் கூடணும். இது இறைவனின் கட்டளை. சரி, கட்டளைப்படி பெருமான் செயல்பட்டதால் தானே எல்லாம் அல்ல, அதாவது எல்லாம் உடையவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் அல்லாதவராய் பெருஞ்சோதியாகவும் பேரறிவாகவும் அண்ட சராசரங்களையும் இயக்கக்கூடிய வல்லவர். இதனை பெருமான் தானலாது இறையும் உயிர்க்கு அசைவிலா தலைவனே திருச்சிற்றம்பலத்தை வானலால் வேறொன்றில்லை என உரைப்ப வயங்கிய மெய்யின்ப வாழ்வே என பிள்ளை பெருவிண்ணப்பத்தில் போற்றுகின்றார். அவ்வாறு தானான உண்மை கடவுளை ஐயா இருக்குமிடத்தில் வந்து ஐயாவுடன் அமர்கிறார்.
இதனை அகவலில் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்பார். இயற்கை உண்மை கடவுள் இவருடன் 31,874 தைப்பூச நன்னாளில் இரவு 12 மணிக்கு இவர் இருக்குமிடம் தேடி வந்து கலந்தனதனால் இறைவன் வேறு, ஐயா வேறு அல்ல, இரண்டும் ஒன்றாகிவிட்டது. அதனால்தான் நம் ஐயா எல்லா உலகம் என் வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானம் ஆயின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின, எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின, எல்லா போகமும் என் போகம் ஆயின, எல்லாம் அல்ல சிற்றம்பலத்தின் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்து உள்ளாரேன் என்றார். என்னுடைய நாயகன் ஆனான். பேரொளி இயக்கம் நாயகி காற்றின் இயக்கம் காற்றின் இயக்கமாக உள்ளது. இவரின் காற்றின் இயக்கம் செயல்பாடாகி ஒளியக்கத்துடன் கூடி உரைமனம் கடந்த ஒரு பெருவழியில் அரசு செய்யும் இறைவனுடன் இவர் ஆன்மாவாகிய பெண் கலந்து பெரும் சுகவெளியில் என்றும் உள்ளார். ஞானவானானான். பரமாசஸ்வரூபர், அனாதியானவர், பேரறிவுடையவர், பேரம்பலமுடையவர். இவரின் உயிர்கருணையினால் ஏறாநிலமிசை ஏற்றி ஆறாறு காட்டி ஏறாநிலமிசை ஏற்றி ஆறாறு கடத்தியது தயவுதான் என உறுதி செய்து சிற்றம்பலமாகிய என்னுடைய திருச்சபையில் எல்லாவற்றுக்கும் மேலான இறைவனை என் ஆன்ம அறிவை கொண்டே அறிந்து கலந்து கொண்டேன், கண்டு கொண்டேன், கலந்து கொண்டேன், கணிந்து கொண்டேன் என்கின்றார் நம் குருநாதன். நாமும் அவர் கூறியபடி செயல்பட்டால் நாமும் அந்நிலையை அடையலாம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.